இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு நாங்கள் 2 விதமான பொடிகள் அரைச்சிக்கணும். அதாவது பவுடர் 2 பவுடர் எங்களுக்கு தேவை மெயினாக. அதுக்கு ஒன்று வந்து பெப்பரும் சின்ன சீரகமும் சேர்ந்தது. பெப்பர் கொஞ்சம் கூட போட்டுக்கொள்ளுங்க, சின்ன சீரகம் கொஞ்சமாக இருக்கணும். பெப்பர் வந்து ஒரு 3 ஸ்பூனுண்டா, சின்ன சீரகம் 1 ஸ்பூன், அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு உரைப்பு வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த தூள் வந்து 4 பொருட்கள் சேர்க்க வேணும். அதில் வந்து ஒன்று கொரியண்டர் சீட்ஸ், அதாவது மல்லி வேணும். அடுத்தது சின்ன சீரகம், அடுத்தது செத்தல் மிளகாய், அடுத்தது பெருஞ்சீரகம். இந்த 4ம் வந்து சேர்த்து ஒரு பொடியாக அரைச்சி கொள்ள வேணும். இது 2 தான் 2 விதமான பொடி. அது இல்லாமல் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேணுமன்றதை நான் சேர்க்குற நேரத்தில் பாருங்கள். இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஒரு இரும்பு சட்டி தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய வேணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொள்கிறேன் பாருங்கள். சட்டி சூடானோடனே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொண்டு அதுக்குள்ளே 1 கரண்டி சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் 1 கரண்டி போடுறேன். அதோட கூட கொஞ்சமாக பே லீஃப், பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கறி லீஃப் அண்ட் கொஞ்சம் செத்தல் மிளகாய். உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சின்ன வெங்காயத்தில் தான் இது செய்ய போகிறோம். நல்லா சின்ன வெங்காயமும் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் அப்படியே வதங்கி வருது பாருங்க. இந்த நேரத்தில் நாங்கள் சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோ, தக்காளி பழம், அதோட கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது 2ம் போடுறேன். இப்போ இந்த தக்காளி ஜிஞ்சர் கார்லிக் இது 2ம் இந்த வெங்காயத்தோட சேர்ந்து கொஞ்சமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி கொண்டு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கிற நாட்டுக்கோழி, இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு நாட்டுக்கோழி செஞ்சால் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பெப்பரெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணுறதுனால இந்த சளிக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரெமிடி மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு இதுக்குள்ளே மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கிற சிக்கனை போட்டுறேன். இப்போ நான் எல்லா சிக்கனும் இதுக்குள்ளே போட்டுட்டேன் பாருங்க. போட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் கூட தண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா சிக்கன் வந்து தண்ணி விடும். அந்த சிக்கன் தண்ணியிலே தான் வந்து இது குக் ஆகணும். இப்போ நல்லா ஃபுல்லாக எல்லா சிக்கனையும் போட்டுட்டு அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு, சால்ட் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு பிறகு பார்த்துட்டு போடலாம் வேணுமெண்டா உப்பு. அதே நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை மூடி விட்டுருவாங்க. மூடி விட்டால் இந்த தண்ணியிலே வந்து இந்த சிக்கன் அப்படியே குக் ஆகி வரும். ஒரு 50% குக் ஆனதுக்கு பிறகு தான் நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற இந்த தூள் எல்லாம் போட வேணும். இப்போ இது குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம். இப்போ நாங்கள் இந்த சிக்கன் இதை திறந்து பார்க்குறோம் பாருங்கள். இது நல்லா வெந்திருக்கு. ஆகக்கூட வகையில் ஒரு 60% வெந்திருக்கு. இது ஒரு தடவை நல்ல வடிவாக கிளறி விட்டு போட்டு நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற மிளகும் சீரகமும் சேர்ந்த தூள், அந்த தூளை இதுக்குள்ளே இப்போ போட போகிறோம். மிளகும் சீரகம் இதுக்குள்ளே நாங்கள் தண்ணி விடவே இல்லை. இந்த சிக்கன் வந்து எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்றதை பாருங்கள். மிளகும் சீரகமும், இது பெப்பர் சிக்கன்ன்றதுனால அந்த பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இது ஒரு 60% குக் ஆகிருக்கு. அந்த டைமில் தான் போடுறேன். அதுங்களா எதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பெப்பர் வந்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சொட்டு கூட தண்ணி விடலை. எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? எல்லாம் வந்து இந்த சிக்கன்லேருந்து வந்திருக்கு. இப்போ இந்த நாங்கள் போட்டிருக்கிற இந்த வெங்காயம், இந்த சின்ன இந்த வெங்காயம், அதோட இந்த செத்தல் மிளகாய், இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே அப்படியே கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணும். இது நாட்டுக்கோழின்றதுனால இது வந்து நல்லா குக் ஆகிற நேரத்தில் அப்படியே சாஃப்டாக வரும். இதை அப்படியே ஃபுல்லாக கிளறி விட்டு போட்டு திரும்ப இன்னொரு தடவை இதை மூடி விடுவோம். மூடி விட்டுட்டு எண்டில் ஒரு இறக்குறதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் அரைச்சா மற்ற தூளாக போட வேணும். பார்த்தீங்களா, இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். இன்னொரு தடவை மூடியை போட்டு இதை மூடி விட்டுருங்க. இப்போ நான் இந்த சிக்கனை வந்து திறந்து பார்க்குறேன் பாருங்க. இது நல்லா வெந்து கொண்டு வந்துட்டு
ஒரு 80% இது வந்து நல்லா வெந்துட்டு இந்த நேரத்தில் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தூளை வந்து இதுக்குள்ளே போட வேணும். ஒரு பொடி ஒன்று அரைச்சி வச்சுருக்கிறேன். அதாவது மல்லி, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், செத்தல் இது மூன்றும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். அந்த தூளை போட வேணும். ஏற்கனவே வந்து நீங்கள் மிளகு போட்டிருக்கிறீங்க, அதே நேரத்தில் செத்தலும் வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிறீங்க. அதனால் இதை உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் வந்து 1.5 கிலோ இறைச்சி இது, அதனால கொஞ்சம் கூட போடுறேன். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இதை போட்டு ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்து இந்த தண்ணி கொஞ்சம் பத்துற அளவுக்கு விட வேணும். ஒரு 10 to 15 minutes இந்த தண்ணி கொஞ்சம் அப்படியே வற்றி இந்த நாங்கள் போட்டிருக்கிற இந்த தூள் எல்லாத்தோடையும் சேர்ந்து வர்ற வரைக்கும் இதை ஒரு தடவை மூடி போட்டு மூடி விட வேணும். ஆல்மோஸ்ட் எங்களுடைய இந்த பெப்பர் சிக்கன் கறி முடியுது. இப்போ நான் இந்த சிக்கனை வந்து ஒரு 5-10 மினிட்ஸில் வந்து திறக்கிறேன் பாருங்க. நல்லா தண்ணி எல்லாம் வற்றி இருக்குது. ஏதோ ஒரு தடவை நல்ல வடிவாக கிளறி விட்டுக்கிட்டு நாங்கள் சின்னதாக சொப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, இந்த கொத்தமல்லி தலைக்கு இதுக்குள்ள அப்படியே தூவி விட்டுட்டு அதோட கூட ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த லெமனையும் அதுக்குள்ள அப்படியே விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட வேணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கிளறி விட்டிங்கன்னா சரி, உங்களுடைய இந்த பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுது. பார்த்தீங்களா எப்படி அந்த ஜூஸியாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு. அப்படியே ஃபுல்லாக எங்களுக்கு ரெடி ஆகிடுது பெப்பர் சிக்கன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குளிரான நாடுகளில் இருக்கிற நேரத்தில் சளி பிரச்சனை இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் செஞ்சு சாப்பிட்ற நேரத்துக்கு அந்த சளிக்கு ஒரு ரெமிடியாக இருக்கும் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா? பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு.